IPL 2025 சிறந்த ஓப்பனர் சேந்தனிக்கு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் கொடுத்துருவோம். இந்த வீடியோவில் வர்றது முழுக்க எங்களோட ஒப்பீனியன் மட்டும்தான். இன்னும் சொல்ல போனால் இந்த வர ரேங்கிங் எல்லாமே ரொம்ப க்ளோஸ் தான், பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. ஏன்னா நாங்கள் இதை ரேங்கிங் போட்டதே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி, வரவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 10th place goes to பஞ்சாப் கிங்ஸ். இந்த வருஷம் பஞ்சாப் கிங்ஸ் ரீட்டைன் பண்ணது 2 பேர் தான். அதில் ஒருத்தர் தான் பிரப் சிம்ரன் சிங். இவர் பஞ்சாப் கிங்ஸ்க்காக கடந்த சில வருடங்களாக நல்லா தான் பண்ணிட்டு வர்றாரு. இவர் கூட கை கோப்பர் தான் ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் ஜோஸ் இங்கிலீஷ். ரீசன்ட் ஃபார்ம் நல்லா தான் இருக்குது. அதனால தான் பஞ்சாப் கிங்ஸை எடுத்திருக்காங்க. இருந்தாலும் அவங்களை கம்பேர் பண்ணும்போது மேலே இருக்கிற டீம்ஸ் நல்ல ஓப்பன் பேட்ஸ்மேன் வச்சுருக்காங்க. அதனால் இவங்களுக்கு 10th ஸ்பாட். 9th place ராஜஸ்தான் ராயல்ஸ். சஞ்சு சாம்சன் மற்றும் ஜெய்ஸ்வால். மோஸ்ட்டாக இவங்க ஓப்பன் பண்ணுறது தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஜெய்ஸ்வால் இப்போ ரீசெண்டாக பிஜிடியில் செஞ்சுரிலாம் அடித்தார், நம்ம மறந்துருக்க மாட்டோம். அதே மாதிரி சஞ்சு சாம்சன் ரீசெண்ட் ஃபார்ம் பற்றினா தெரில. ஸோ இவங்களுக்கு நம்ம வீடியோவில் 9th ஸ்பாட். 8th place goes to லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ். எங்களுக்கு தெரிஞ்சு எல்எஸ்சியாக ஓப்பன் பண்ண போகிறது ஏடன் மார்க்ரம் மற்றும் மிச்சல் மார்ஷ். மார்க்ரமை பற்றி சொல்ல போனால் நல்ல பேட்ஸ்மேன் தான், ஆனால் சவுத் ஆஃப்ரிக்காக. இன்னும் அவர் ஐபிஎல்லில் பெரிய இன்னிங்ஸ் எதுவுமே ஆடல, மேட்ச் வின்னிங் நாக்ஸும் எதுவுமே ஆடல. இந்த வருஷம் அவருக்கு நல்லா அமைன்னு நம்புவோம். அப்படியே மிச்சல் மார்ஷ் பார்க்க வந்தோன்னா இவருக்கு பெரிய ட்ராபேக்கே இவரோட இன்ஜுரி தான். நிறைய வாட்டி இன்ஜுரியால் சஃபர் ஆகிருக்காரு. மற்றபடி சொல்ல போனால் டீசென்ட் ஆல்ரவுண்டர், ஒரு நல்ல பேட்ஸ்மேன் தான். கேகேஆருக்கு 7th ஸ்பாட். கேகேஆருக்காக ஓப்பன் பண்ண போகிறது தான் சுனில் நரேன். கேகேஆருக்காக ரொம்ப வருஷமாக இவர் நல்லா தான் பண்ணிகிட்ருக்காரு. அதனால தான் இவங்களை நம்பி ரீட்டைனும் பண்ணியிருக்காங்க. இவர் கூட கை கோக்க போகிறது தான் குயின்டன் டி காக். குயிக் 50s, குயிக் 30s இவர்கிட்ட நம்ம நிறையா பார்க்கலாம். சைலண்ட்டாக சீசனுக்கு சீசன் 500 ரன் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். இவ்வளோ இருந்தும் மேலே இருக்கிற மற்ற டீம்ஸ் இவங்க 2 பேரை விட நல்ல ஓப்பனிங் பேர் வச்சுருக்காங்க. 6th ஸ்பாட் குஜராத் டைட்டன்ஸ். இது குஜராத்துக்கே 60 ஸ்பாட்டான்னு கேள்வி கேட்காதீங்க. அதுக்கான காரணத்தை நான் அப்புறமா சொல்கிறேன். ஜிடியோட ஓப்பனிங் ஆப்ஷன்ஸ் கேப்டன் கில் மற்றும் ஜாஸ் பட்லர். இந்த டீமுக்கு ஏன்டா 6th place கொடுத்தேன்னு என்ன கேட்கலாம். நான் முன்னாடியே சொன்னது தான், இது ஒரு க்ளோஸ் கால். இந்த டீமுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. எல்லாமே ரொம்ப பாயிண்ட் இன்ச்சில் தான் க்ளோஸாக தான் இருக்குது. இவங்க 2 பேரும் கம்பேர் பண்ணும்போது மேலே உள்ளவங்க கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க. 5ஆம் இடம் டெல்லி கேபிட்டல்ஸ். இவங்களோட ஓப்பனிங் ஆப்ஷன்ஸ் கேஎல் ராகுல் மற்றும் ஜேக் ஃப்ரேசர். ராகுல் மட்டும் பழைய ராகுல் மாதிரி ஆடிந்தால் இவங்களுக்கு கன்ஃபார்மாக டாப் 3ல் இடம் கொடுத்துருக்கலாம். ஒரு காலத்தில் சீசன் 500 ரன்ஸ் கிராஸ் பண்ணுவார். ஆனால் இப்போது அவர் பழைய ராகுலாக இல்லை, ஆரஞ்சு கேப் ஹோல்டரெல்லாம் இருந்திருக்காரு, நம்ம மறக்கக்கூடாது அதை. இவரோட ஓப்பனிங் பண்ண போகிறது லாஸ்ட் இயர் டெல்லி கேபிட்டல்ஸ் ஓப்பனரான ஜேக் ஃப்ரேசர் மெக்ரேக். இவர் சொல்லப்போனால் ஒரு தரமான பேட்ஸ்மேனுங்க, நல்லா அதிரடியாக அடித்து ஆடுவார். 10th ஃபேஃப் வர இருக்கார். அப்புறம் நீ ஃபேஃப் ஓப்பனிங் லெவலின்னு கேட்டிங்கன்னா, ஃபேஃப் எனக்கு தெரிஞ்சு பேக்கப்பாக இருக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை யாருக்காவது இன்ஜுரி இல்லை கேஎல் ராகுல் மிடில் ஆடுற மாதிரி இருந்தால் ஃபேஃப் ஓப்பனிங் வருவார். அப்போயும் இந்த கவுண்டனில் எந்த விட மாற்றமும் இல்லை. பேக்கப்புக்கு ஃபேஃப் இருக்கிறனால தான் ஜிடிக்கு 6th place, டெல்லிக்கு 5th place. இவங்களோட ஓப்பனிங் ஆப்ஷன்ஸ் ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் டெவான் கான்வே. இது ஒரு ஐகானிக் டியோ. ஃபைனலாக டாப் 4க்குள்ளே வந்துட்டோம். 4th place சென்னை சூப்பர் கிங்ஸ். சொல்லப்போனால் இது ஒரு தரமான ஓப்பனிங் பேர் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. 3rd place ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். இது ஆர்சிபியா அப்படின்னு கேட்காதீங்க. சிஎஸ்கே 4, ஆர்சிபி 3 அப்படிலாம் இல்லை. எங்களுக்கு சிஎஸ்கேவோட ஆர்சிபி கொஞ்சம் பெட்டராக பட்டுச்சு. உங்களுக்கு எது பெட்டரோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். அதில் எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. ஆர்சிபிக்காக ஓப்பன் பண்ணும்போது இங்கிலாந்து அதிரடி பேட்ஸ்மேன் ஃபில் சால்ட். இவர் லாஸ்ட் இயர் கேகேஆருக்காக அதிரடியான பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு. அதே மாதிரி இந்த வருஷம் கொடுப்பாருன்னு நம்புவோம். இவர் கூட ஓப்பன் பண்ணும்போது கேப்டன் கோலி. இன்னும் அஃபீஷியலாக அவ்வளவு தான் கேப்டன்னு. ஸ்குவாடை பார்க்கும்போது இவர் கேப்டன் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இவர் பேட்டிங்கை பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்லை. இன்னொரு ஆப்ஷனாக தேவ்டூட் படிக்கல் வேறு இருக்கார். ஒருவேளை இவர் ஃபில் சால்ட்டு கூட ஓப்பனிங் ஆடி கோலி நம்பர் 3 வந்தால்
ஆர்எஸ்பியோட ஸ்பாட் பிலோ 5 தான். செகண்ட் பிளேஸ் மும்பை இந்தியன்ஸ். இவங்களுக்கு ஓப்பனிங் பண்ண போகிறது லாஸ்ட் இயர் ஓப்பன் ஆன ரோஹித் சர்மா. அவருக்கு பேராக வில் ஜாக்ஸ் வேறு இந்த வருஷம் வந்திருக்காரு. அவங்களோட ஓப்பனிங் காம்பினேஷன் எப்படி இருக்குது நம்ம இந்த வருஷம் பொறுத்து தான் பார்க்கணும். சொல்லப்போனால் 2 பேருமே அதிரடியான பேட்ஸ்மேன்ஸ். ஃபைனலாக ஃபஸ்ட்டு பிளேஸ் எஸ்ஆர்ஹெச். உங்களுக்கே தெரியும், இவங்களுக்கே நான் ஃபஸ்ட்டு பிளேஸ் கொடுத்தேன்னு. ஏன்னா லாஸ்ட் இயர் பண்ணால் பர்ஃபார்மன்ஸ் அப்படி புதுசாக ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணாங்க. ஹையஸ்ட் ரன்ஸ் இன் ஐபிஎல் ஹிஸ்ட்ரி, மோஸ்ட் ஹையஸ்ட் ரன்ஸ் இன் பவர் பிளே. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய டார்கெட்டை வெறும் 10 ஓவருக்குள்ளேயே முடித்தாங்க. இப்படி லாஸ்ட் இயர் பல ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணனால இவங்களுக்கு ஃபஸ்ட்டு பிளேஸ்.